இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். 25 வருடங்களாக பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பாஜக ஆட்சி இழந்தாலும் இந்த மாநிலத்தில் பாஜக கடைசி வரையில் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ஆர்எஸ்எஸ்காரனும் சொல்லக்கூடிய மாநிலம். அந்த மாநிலத்தில் நூற்றுக்கணக்கான நபர்கள் பாஜக என்கிற கட்சியை தூக்கி எறிந்துவிட்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். அந்த நூற்றுக்கணக்கான பேர்களில் முன்னாள் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். மிக முக்கியமான மாவட்ட பாஜக தலைவர்கள் இருக்கிறார்கள். இப்படி கூட்டம் கூட்டமாக பாஜகவில் இணைந்திருக்கக்கூடிய செய்தி இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. நான் எந்த மாநிலத்தை சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிந்திருக்கும். மோடி அமித்ஷாவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய சோதனை களமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய குஜராத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதுவும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாங் என்று சொல்லக்கூடிய குஜராத்தை சார்ந்த ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஒன்று இருக்கிறது. அது சிறப்பாக என்கிறதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, சமீபத்தில் இந்தியாவிலேயே மிக மிக பின்தங்கிய மாவட்டங்களுடைய பட்டியல் ஒன்று வெளிவந்தது. மிக மிக பின்தங்கிய, அதாவது ஏராளமான வறுமையானவர்கள், ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாத நபர்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், மிக பின்தங்கிய மாவட்டங்களுடைய பட்டியலில் முதலிடத்தில் மோடியினுடைய குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த டாங் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி இருக்கிறது. இந்த பகுதியை சார்ந்த மக்கள் தான், நூற்றுக்கணக்கான மக்கள் தான் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியை விட்டு வெளியேறி காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் ஜன் ஆக்ரோஷ் யாத்ரா அப்படிங்கிற ஒன்று மிகப்பெரிய அளவில் குஜராத்தில் நடந்துகிட்ருக்கு. அப்போ இதையொட்டித்தான் இந்த மாதிரி ஏராளமான நபர்கள் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியை விட்டு வெளியேறி காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். அப்போ காங்கிரஸுக்கு குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய வேர் இருக்கிறது. ஆனால் தேர்தல் முடிவுகளில் அதெல்லாம் பிரதிபலிக்கிறது இல்லையே. இப்போ நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், பாரத் ஜோடோ பயணம் ராகுல் காந்தி முன்னெடுத்தார். அந்த பயணம் குஜராத்திற்கு சென்றபோது மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் காசு கொடுத்தா கூட இவ்வளோ பேர் வரமாட்டான். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் திரள் ராகுலுக்கு பின்னால் அணிதிரண்டதை நம்ம பார்த்தோம். வீடியோவாக இருக்குது, எல்லாரும் போட்டு பார்க்கலாம் இல்லையா. அதெல்லாம் நடந்தது. இன்னொன்று உங்களுக்கு நல்லா தெரியும், குஜராத்தில் கடந்த லோக்சபா எலெக்ஷனில் அமித்ஷா என்ன பண்ணியிருக்கிறாரு? அமித்ஷாவை எதிர்த்து போட்டியிட்ட ஒரு சுயேட்சை வேட்பாளருடைய மனைவி, பேரை நான் மறந்துட்டேன், அவங்க வெளிப்படையாகவே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அமித்ஷா மிரட்டுறாரு, என்னை எதிர்த்து எவனும் இங்கே நிற்கக்கூடாது, கடத்திட்டு போயிடுவேன், நீங்கள் எல்லாரும் காப்பாற்றுங்க, இல்லைன்னா என்னுடைய கணவரை கடத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி குய்யோ முய்யோ என்று கதறிய ஒரு பெண்ணை பார்த்தோம். அமித்ஷாவிற்கே இந்த நிலைமை. கடைசியில் 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அமித்ஷா வெற்றி பெற்றார். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், அமித்ஷா அங்கே வெற்றி பெறுவார் என்று வைத்துக்கொண்டால் எதற்காக இப்படிப்பட்ட மிரட்டல் வேணும்? கூட நின்று போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் ஏன் வாபஸ் பெற வைக்கணும்? அப்போது அமித்ஷாவிற்கே பயம், ஏன்னா உறுதி இல்லை. நமக்கு தெரியும் வாரணாசியில் என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. மோடி ஆரம்ப சுற்றுக்களில் எப்படி இருந்தார், பிறகு 1 மணி நேரம் செய்தியே இல்லை, திடுப்புன்னு பார்த்தா மோடி முன்னணியில் வந்ததெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த செய்தியெல்லாம் பழசு. அமித்ஷா இதை செய்திருக்கிறார் குஜராத்தில் அவருடைய சொந்த இடத்திலேயே அவரால் நேர்மையாக போட்டியிட்டு வெற்றி பெற முடியவில்லை என்பது ரொம்ப முக்கியமான செய்தி. அப்போ குஜராத்தில் மக்கள் செல்வாக்கு என்பது காங்கிரஸ் கட்சிக்கு தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ ஆம் ஆத்மி கட்சிக்கும் ஓரளவுக்கு அங்கே வலிமை இருக்கிறது. ஆனால் பாஜக ஓட்டிங் நடக்கும்போது, தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் நடத்தப்படும் போது அங்கே வெற்றி பெறுபவர்களாக மாறுகிறார்கள். இப்போ சமீபத்தில் கூட ஜிக்னேஷ் மேவானி, காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் ஜிக்னேஷ் மேவானி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார் என்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய பாஜக ஒரு முக்கியமான அமைச்சர் ஜிக்னேஷ் மேவானியின் மீது அவதூறு சொன்னதனுடைய காரணத்தில் குஜராத்தே வெலவெலத்து போனது. குஜராத்தின் பாதி மக்கள் இந்த பாஜக அமைச்சருக்கு எதிராக களத்தில் வந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு குஜராத்தில் காங்கிரஸுக்கு இருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஓட்டிங் நடந்தது, இவிஎம்மை வச்சா பிஜேபி வின் பண்ணிடுறாங்க. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், குஜராத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிறது அந்த மாநிலத்திற்கு. இப்போ இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொல்லும்போது குஜராத்தை நீங்கள் புறக்கணித்தர முடியுமா?
மகாத்மா காந்தியிலிருந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வரும் ஒரு நீண்ட இது. ஆனால் இன்றைய இந்தியாவினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி என்று சொல்லும்போது அது எங்கேருந்து ஆரம்பிக்குது? அதுவும் குஜராத்தில் இருந்து. அது காரணம் யார்? மோடியும் அமித்ஷாவும். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியுங்க, நான் பெருசாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஃப்ளைஓவர்ஸ், மேம்பாலங்கள், அதையெல்லாம் எடுத்து ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் என்ன பண்ணானுங்க அப்படின்னா, குஜராத்தினுடைய பாலங்கள் வளர்ச்சியை பாருங்கள்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றிய காட்சியில் நம்ம பார்த்தோம். 2014 அப்படி தான் அண்ணா ஹசாரேன்னு ஒரு ஆர்எஸ்எஸ்காரனை கொண்டு வந்து உட்கார வச்சு ஒரு நாடகத்தை போட்டு அவன் இன்றைக்கி எங்கே இருக்கிறான், அவன் இருக்கிறானா இல்லையா, என்னாச்சுன்னு கூட தெரியல, ஊழலை ஒழிக்க போகிறேன்னு வந்தான் ஆர்எஸ்எஸ் கூட சேர்ந்து. ஆர்எஸ்எஸ்காரன் தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அவனை அனுப்புனான். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் தான் நடந்தது. அது ஒரு பக்கம் நடந்துட்டு, இன்னும் குஜராத் மாடல், குஜராத் வைப்ரண்ட், ஏதோ ஒளிர்கிறது குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, ரஷ்யா சைனாவில் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் ஃபோட்டோஷாப் பண்ணி அதெல்லாம் குஜராத்தில் இருக்குதுன்னு சொல்லி ஊரை ஏமாற்றி, அப்பா இன்றைக்கி பாருங்கள், இந்தியாவிலேயே மிகவும் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்று வந்து குஜராத்தில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனுபவித்தது போதும், யாராவது காப்பாற்றுங்க அப்படிங்கிற நிலைமையில் தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் போய் இணைந்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் ஏராளமான எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், மிக முக்கியமான பாஜக தலைவர்கள், அவர்களுடைய தொண்டர்கள், இப்படி நூற்றுக்கணக்கான பேர் வந்து இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் என்றால் அது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, 25 வருடங்களாக ஒரு மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க. ஜி கம்பெனி தான் அங்கே ஆட்சியில் இருக்குது. ஜி கம்பெனின்னா நான் யாரை சொல்கிறேன்னு தெரியும். ஒன்று மோடி, இன்னொன்று அமித்ஷா, 2 பேரையும் ஜின்னு தானே கூப்பிடுவாங்க. ஜி கம்பெனின்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். இந்த ஜி கம்பெனி ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலத்தில் இப்படி கூட்டம் கூட்டமாக அந்த கட்சியை விட்டு விலகக்கூடிய காட்சியை பார்த்து, இது இந்தியா முழுவதும் அப்படி தாங்க. ஒன்று பாருங்கள், தமிழ்நாட்டில் பாருங்களேன், அமித்ஷா என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாரு. ஆனால் இங்கே கூட்டணியை உருவாக்க முடியலை. எவன் போவான்? அதிமுக என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்குது. ஏன்னா அதிமுக கூட்டணி வச்சா தோக்குன்னு தெரியும். அது கண்டிப்பாக மிகப்பெரிய தோல்விங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கழட்டி விடவா, என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண, எடப்பாடி ஏன்னா சிக்கிட்டு, இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக வெடிச்சிட்ருக்கு. ஒரு கூட்டணியை தமிழ்நாட்டில் உருவாக்க அமித்ஷாவால் முடியலை. அப்போ அந்த அளவிற்கு பாஜகவின் மீது வெறுப்பு எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது, மக்கள் மத்தியில் இருக்கிறது. பீகார்லேயும் அது இருக்குங்க. பீகாரில் நமக்கு தெரியுமே, மோடியும் அமித்ஷாவும் போன ரேலியெல்லாம் எடுத்து பாருங்கள். ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவ் போன ரேலியும் பாருங்களேன், வீடியோ எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றம் மக்கள் மத்தியில் எப்போதோ வந்துருச்சு இல்லையா? மக்கள் சரியாக தான் இருக்கிறாங்க, இந்திய மக்கள் சரியாகத்தான் இருக்காங்க. ஆனால் இவிஎம் சரியில்லையே, தேர்தல் ஆணையம் சரியில்லையே இல்லையா? அப்படி தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.